ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு A4 ஷீட்டில் ஒரு சின்ன கிராஃப்ட் ஐட்டம். இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். இதுக்கு A4 ஷீட்டு அப்புறம் கிளிட்டர் ஷீட்டு தான் தேவை, கம்மு. இது போதும். ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாம். முதல்ல A4 ஷீட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு பென்சிலை வச்சு இல்லை ஒரு ஊசி வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5-6 இது ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, கம்மு வச்சு ஒட்டி. இதை சைஸ் பண்ணி நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா, வால் ஹேங்கிங் தான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய உங்களுக்கு ரீயூஸ் ஐடியாஸ், கிராஃப்ட் ஐட்டம், அப்புறம் நெக்ஸ்ட்டு சமையல், இந்த மாதிரி நிறையா வரும். பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது நாம் ரோல் சுற்றியாச்சு. இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போது நாம் கிராஸாக கட் பண்ணிக்கலாம், ஒரு 2 பீஸை மட்டும். ஏன்னா அப்போ தான் அதை ஜாயின் பண்ண முடியும். இப்போ நான் ஃபெவிபாண்ட் வச்சுருக்கேன். அதால் நான் அந்த பக்கம் கம்மை ஒட்டி சேர்த்து ஒட்டிக்கிறேன், முக்கோணம் மாதிரி ஷேப்பில். இப்போது அந்த 2 பீஸை எடுத்து தனியாக வச்சு அந்த முக்கோண ஷேப்பை வச்சு நல்லா ஒட்டிக்கிறேன். கீழே விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு பென் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னாக்கா, இப்போ வீடு மாதிரி வந்துருச்சு, வீடு ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க இன்னும் 2 பீஸை எடுத்து கீழே ஒட்டிக்கிறோம். ஏன்னா அது மேலே ஃப்ளவர் வைக்கிறதுக்காக. இது ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஐடியா. இப்போ பாருங்கள், 2ஐயும் வச்சு ஒட்டியாச்சு. இப்போது இன்னொரு ஒயிட் ஷீட்டை எடுத்து அதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி, முக்கோணமாக கட் பண்ணி, நாம் இந்த மாதிரி பெட்டல் மாதிரி வரைஞ்சிக்கலாம். திலகம் ஷேப்பில் வரைஞ்சி நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு ஃப்ளவர் தான். இந்த மாதிரி நமக்கு எத்தனை ஃப்ளவர் தேவையோ அத்தனை ஃப்ளவருக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதில் கொஞ்சம், பெருசில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது நாம் சிசரை வச்சு அதை பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அது ஃப்ளவர் ஷேப்புக்கு வரும். இப்போது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு பக்கம் கட் பண்ணிவிட்டு அதை ஒட்டிக்கலாம் நம்ம கம்மு போட்டு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. சின்னது, பெருசு, பெருசுக்கும் நடுவில் சின்னது வச்சாச்சு. இப்போ நாம் ஹார்ட்டு தான் நாம் கட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்து அதை ஹார்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிட்டர் ஷீட் எடுத்தாச்சு. அதையும் ஹார்ட் ஷேப்பு கட் பண்ணியாச்சு. அது ரெட் கலரு, இது க்ரீன் கலர். இது லீஃபுக்காக கட் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் ஒட்டி வச்சுருக்கிற அந்த வீடை எடுத்து வச்சுக்குவோம். வச்சுட்டு நாம் எல்லாம் கட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ரெடி ஆக போகுது. இப்போது அந்த ஃப்ளவர், பெரிய ஃப்ளவரோட நடுவில் ஒரு சின்ன ஃப்ளவரை வச்சு ஒட்டிக்கிட்டு, அதுக்கு நடுவில் கிளிட்டர் ஷீட்டில் ஒரு ரவுண்டை கட் பண்ணி அதில் ஒட்டிக்கலாம். இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்குது. இது பேசிக் தான். நாமளாம் என்ன தோணுதோ நாம் அதை செஞ்சுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நாம் எல்லா ஃப்ளவரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே நாம் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ லீவு நாள் பிள்ளைங்களுக்கு நாம் இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தா நம்ம பிள்ளைங்க நல்லா செய்யும். இப்போ நான் ஃபெவிபாண்டை வச்சு ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளவர் எல்லாத்தையுமே ஒட்டி எடுத்து, அதுக்கப்புறம் ஒரு கோல்டு கலர் கிளிட்டர் ஷீட்டை எடுத்து நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஹார்ட்லாம் நாம் ஒட்டணும்ல, அதுக்காக. இப்போ நேராக நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிளிட்டர் ஷீட்டை. இந்த வி மாதிரி ஷேப் வச்சுருக்கோம்ல, அங்கே ஒன்று வச்சுக்கலாம். அங்கே ஒரு கிளிட்டர் ஷீட் ஒட்டிக்கலாம்.
அதுக்கப்புறம் கீழே ஒரு 3 இது, ஒன்று வந்து நடுவில் உள்ளது உயரமாகவும், அப்புறம் பக்கத்தில் உள்ளது கொஞ்சம் சின்னதாகவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா ஃபெவி பாண்ட் போட்டு ஒட்டிட்டு, இதில் வந்து நாம் A4 ஷீட்டில் ஹார்ட் ஒட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அது மேலே வந்து கிளிட்டர் ஷீட்டு ஹார்ட்டை நாம் ஒட்டிக்கலாம். இந்த பூவுக்கு நடுவில் லீஃப் வெட்டி வச்சுருந்தோம்ல, கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் நாம் வச்சு ஒட்டிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா, இந்த வால் ஹேங்கிங் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது ரெடி ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ நாம் ஹார்ட்டையும் ஒட்டியாச்சு, லீஃபையும் ஒட்டியாச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மாற்றுறதுக்கு அதே கோல்டு கிளிட்டர் ஷீட்டில் நேராக கட் பண்ணி அதை 2ஆக பெண்ட் பண்ணி ஒட்டிட்டோம்னாக்க நாம் எங்கே வேணாலும் மாட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்களா, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் சொன்னது மாதிரி கிளிட்டர் ஷீட்டை 2ஆக மடக்கி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செய்யக்கூடியது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ மாட்டியாச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செவத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.